Hi students, good morning to all. Today we are going to see the class 6th standard social science for title A Mighty Empire Asoka. அதாவது வலிமை மிக்க பேரரசு அசோகா. இன்னைக்கு அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்ணே பாருங்கள். The most famous ruler of ancient India was Empire Asoka. அதாவது இந்தியாவில் மோஸ்ட் ஃபேமஸ் ரூல் அப்படின்னு சொன்னாவே எம்பையர் அசோகா தான். அதாவது நல்ல ஆட்சி செய்தவர் அப்படின்னு சொன்னாவே எம்பையர் அசோகா தான். இட் வாஸ் டியூரிங் திஸ் பீரியட் தட் புத்திசம் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா. அதாவது ஏசியா அப்படின்னா ஆசிய கண்டம் சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவில் ஃபேமஸ் ரூலர் பார்த்திங்கன்னா எம்பையர் அசோகா. அப்போ அந்த டைமில் ஏஷியாவில் ஆசிய கண்டத்தில் புத்திசம் அப்படிங்கிறவங்க தான் ஃபேமஸ் ஆட்சி செய்து வந்துட்டு இருந்தாங்க. Asoka gave up war after seeing many people grieving death after the Kalinga war. அதாவது வரலாற்றில் இடம்பெற்ற போர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கலிங்கா வாரை தான் சொல்ல முடியும். அவர் அசோகா என்ன பண்ணார்னா, அவர் போர் புரியும் போது நிறைய மக்கள் என்ன ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த கலிங்கா வாரில் இறந்துட்டாங்க. He embraced Buddhism and then devotion his life to spread the மெசேஜ் ஆஃப் பீஸ் அண்ட் தர்மா. அதாவது அவர் அந்த ஆட்சி செய்யும் போது, இந்த புத்திசம் எதிராக ஆட்சி செய்யும் போது நிறைய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், உடனே முடிவு பண்ணி நம்ம என்னமேட்டு சமாதானமாக தர்மம் வழியில் தான் நம்ம ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் முடிவு பண்ணிட்டார், எம்பையர் அசோகா. சரிங்களா. ஹீ சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வார் எக்ஸ்பைரி. ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூரல் டு கிவ் அப் ஆஃப்டர் விக்டோரியா. அதாவது அந்த போர் முடிஞ்ச வெட்டி தான் அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி நம்ம சமாதானமாகவும் தர்மத்தில் வழியில தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அசோகா முடிவு பண்ணார். எம்பையர் அசோகா முடிவு பண்ணார். He was the first to build a hospital for animals. எல்லோரும் நிறையா ரூல் பண்ணவங்களாம் வேறு ஒரு வித்தியாசமாக அனிமலும் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார். He was the first to lay roads. அடுத்து இவர் என்ன சொல்லலாம், ரோட் ஆட்சி புரியும் போது ரோடு போட்டார் இவர் தான். அசோகா பில்லர் வித் 24 spokons in our national flag was taken for the Sarnath pillar of Asoka. இந்த 24 ஃபோக்கஸ் எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகாவிலேருந்து தான் அதை எடுத்தாங்க. இது 1 ரூபி காயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 24 ஃபோக்கஸ் இருந்திருக்கும். அந்த கோட் லைன் இருக்குது இல்லைங்க, அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா கண்ணு. அவர் ஆட்சி புரியும் போது என்னென்ன பண்ணார் அப்படின்னா, எம்பையர் அசோகா பண்ணும்போது அவர் அந்த போர் முடிஞ்ச வெட்டி ஃபார் ஆஃப்டர் விக்டோரியா, அந்த போர் முடிஞ்ச வச்சு என்ன பண்ணணும்னு சொன்னார், சமாதானமாகவும் பீஸ் அண்ட் தர்மா தான் நம்ம யூஸ் பண்ணி சமாதானத்தோடவும் தர்மத்து வழியிலும் தான் இனிமேட்டு நம்ம ஆட்சி புரியணும்னு நினச்சாரு. அடுத்து யாருக்காக ஹாஸ்பிட்டல் கட்டினார், அனிமல்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் கட்டினார். அண்ட் தென் லே ரோட்ஸ் அதுக்கப்புறம் அவரோட ஆட்சியில் ரோடு போட்டார். அவர் இந்த 24 ஃபோக்கஸ் எதுலேருந்து எடுத்தாங்க, சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா அந்த தூணில் இருந்து தான் இந்த 24 ஃபோக்கஸ் எடுத்தாங்க. சரிங்களா கண்ணே. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். ஈவன் த்ரூ எம்பையர் அசோகா வாஸ் கிரேட், ஹிஸ் கிரேட்னஸ் had been unknown until 19th century. அதாவது இந்த 19-20ஆம் நூற்றாண்டு வரையுமே அவரை பற்றி நமக்கு எதுவுமே ஒரு துளி எந்த ஒரு தகவலுமே அவரை பற்றி நமக்கு தெரியல. இந்த 20ஆம் நூற்றாண்டு வரையுமே எம்பையர் அசோகாவை பற்றி நம்ம எதுவுமே தெரிஞ்சிக்கல. சரிங்களா. அடுத்தது த மெட்டீரியல் எவிடன்ஸ் ப்ரொவைட் பை வில்லியம் ஜான்ஸ், ஜேம்ஸ் பிரிஸ்வில் அண்ட் அலெக்சாண்டர் கனிங்கம் relieved the greatness of எம்பையர் அசோகா. அதாவது இவரை பற்றி தகவல் யார் சொன்னாங்க நமக்கு அப்படின்னா, வில்லியம் ஜோவன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சஸ் அண்ட் அலெக்சாண்டர் கனிங்கம். இவங்க 3 பேர் தான் இவங்க யார் 3 பேரும் அப்படின்னா வெளிநாட்டவர். இவங்க தான் இந்த எம்பையர் அசோகாவை பற்றி நமக்கு எல்லாமே தெரியப்படுத்தினது. சரிங்களா. பேரரசரை பற்றி நன்கு தெரியப்படுத்தினது யாருன்னா இந்த 3 மெம்பர்ஸ் தான். சரிங்களா கண்ணு. நெக்ஸ்ட் பாருங்கள். பேஸ்ட் ஆன் திஸ் அக்கௌண்ட்ஸ் சார்லஸ் எலின் ரோட் எ புக்
titled The Search for the Indians' Lost Empire, which provide a comprehensive accounts of Asoka. அதாவது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சார்லஸ் செலின்ஸ், அதாவது எம்பையரை பற்றி இந்த சார்லஸ் செலின்ஸ் வந்து ஒரு புக் எழுதுகிறாரு. அதோட டைட்டில் என்னன்னா த சர்ச் ஃபார் த இண்டியன்ஸ் லாஸ்ட் எம்பையர். இந்தியாவில் வந்து லாஸ்ட் எம்பையராக, அதாவது ஆட்சி புரிந்தது இவரை பற்றி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்து அவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவரை பற்றி ரிசர்ச் பண்ணி காம்ப்ளிகேஷனாக ஒரு அசோகாவை பற்றி எழுத போகிறாரு. மெனி ரிசர்ச் மேட் தேர் ஆஃப்டர் ப்ராட் அசோகாஸ் க்ளோரியஸ் ரூல் டு லைட். அதாவது அவரை பற்றி வெளிச்சத்துக்கு வந்த வேட்டி தான் அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்ச வேட்டி தான் அவர் வந்து ஒரு டைட்டில் கொடுத்து அந்த எம்பையர் அசோகாவை பற்றி அவர் எழுதுகிறாரு. யார் அப்படின்னா சார்லஸ் எலின் தான் எழுதுகிறாரு. சரிங்களா? These inscriptions were observed on the rocks Sanchi Stupa and Sarnath Pillar and helped to understand the greatness of Asoka to the world. அதாவது அவரை பற்றி இன்னும் வேறு எங்கெங்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க எது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ராக்னா பாறைகள், சஞ்சீவ் சுப்பா அப்படின்னா சஞ்சீவோட தூண், அது ஒரு தூணில் அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து சார்நாத் பில்லர் அப்படிங்கிற தூணில் வந்து அவரை பற்றி நிறைய எழுதியிருந்தாங்க. அண்ட் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரேட்னஸ் ஆஃப் அசோகா. இதெல்லாம் வந்து அவர் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாரை பற்றி அசோகாவை பற்றி எழுதுறதுக்கு ரொம்ப அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதிலிருந்து எடுத்து தான் எம்பையரை பற்றி எழுத ஆரம்பித்தாங்க. எம்பையர் அசோகாவை பற்றி எழுத ஆரம்பித்தாங்க. கண்ணு பாருங்கள், இதுதான் சாரநாத் பில்லர். சரிங்களா? அடுத்து வந்து சஞ்சீவ் சுப்பா அப்படின்னா அதோட இந்த இது மூலியமாக தான் இதில் எழுதியிருந்ததை வச்சு தான் சாரநாத் அசோகாவை பற்றி எழுத ஆரம்பித்தார். யாருன்னா சார்லஸ் எலின். சரிங்களா? Now one can understand the importance of historical research, but for the efforts of scholars and greatness of empires Asoka could not have come to light. அதாவது இது இப்போ அவங்க கேட்குறாங்க, இதை பற்றி இப்போ அதாவது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னா வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதனோட முக்கியத்துவம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம இது இவ்வளோ நடந்திருக்குது அப்படின்னு அவரை பற்றி அந்த அசோகாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தோண்டி எடுக்கிறதுனால தான் அதுக்கு பேர் தான் வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபார் த எஃபோர்ட் ஆஃப் ஸ்காலர்ஸ் அண்ட் கிரேட்னஸ் எம்பையர் அசோகா would not have come to light. அவரை பற்றி முழுமையாக வெளியப்பட்டதுனால தான் இப்படி நம்ம இந்தியாவில் வந்து இவர் ரூல் பண்ணியிருக்காரு, ஆட்சி செய்திருக்காரு, மறைந்து போன பேரரசர் வந்து நமக்கு இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்கள், மதர் டு யூ நோ வாட் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி இஸ்? அம்மா கேட்குறாங்க, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி தமிழினி கேட்குறாங்க. தமிழினி, தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் நடுவில் இருக்குது தான் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரினா வரலாற்றுக்கு முன்னாடியும் வரலாறு பற்றியும் நடுவில் இருப்பது தான் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. சரிங்களா? அடுத்து மதம் பாருங்கள். Exactly, the period for which record in writing are available but not yet described is called proto-history. இதுதான் வந்து நம்ம அதை பற்றி நிறைய எழுதி வச்சதை தெரிஞ்சுக்கிறது தான் proto-history. Today we are reading a safe life with all modern equipments. அப்படின்னா நம்ம முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ். பட் அவர் ancestors did not live in such a safe environment. அதாவது ancestors அப்படின்னா மூதாட்டியர் அப்படின்னு சொல்லுவோம். not lived as a safe environment. அவங்களுக்கு சுற்றுச்சூழல் வந்து சேஃபாக இருக்காது. there might have been changes of wildlife entering the caves. அவங்க எங்கே இருப்பாங்க? அப்போ வாழ்ந்தவங்க எல்லாமே குகைக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே என்ன என்ட்ரி ஆகும்? வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து என்ட்ரி ஆகும். பட் they released that dogs could help them to prevent the entry of such dangerous animals but if threatening skin. அதாவது அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குகைக்குள்ளேயே தனக்கு ஒரு பாதுகாப்புக்காக தான் ஒரு நாய் வளர்த்துறாங்க. Hence they started domesticating dogs for protection and hunting activities. அந்த நாய் எதுக்காக வளர்த்துறாங்க அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் மீன்ஸ் பாதுகாப்பதற்கும், ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா வேட்டையாடுவதற்கும் தான் அந்த காலத்தில் மக்கள் வந்து குகைக்குள்ளே இருந்துமே ஒரு நாய் வளர்த்துவாங்க. சரிங்களா கண்ணு? நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். From this we also know how inscription monuments
copper plates, accounts of foreigners or foreign travels, and folk tables play a vital role in constructing and reconstructing history. அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவேன்னா நினைவு சின்னங்கள், காப்பர் பிளேட்ஸ் அப்போ யூஸ் பண்ணது, அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆர் ஃபாரின் ட்ராவலர்ஸ் அண்ட் ஃபோக் ட்ரெயில்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருவாக்குறதும் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிங் ஹிஸ்ட்ரிங் அப்படின்னா அந்த வரலாற்றில் வந்து மீண்டும் உருவாக்குற பணி, கட்டுமான பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா கட்டுமான பணிகள். இதெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபாரினர்ஸ் தான் வந்து நம்ம நாட்டில் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழினி, ஹவு ஐ கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி இஸ் அதாவது நான் முழுமையாக தெரிஞ்சிட்டேன், வரலாற்றை பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே சொல்கிறாங்க. கீழே பாருங்கள் சம்மரி கொடுத்துருக்காங்க. த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரிக் அண்ட் பீப்புள் கேன் பி அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் த ஸ்டோன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ், ஃப்ளோசிஸ் அண்ட் அதர் எக்ஸ்கவேட்டிங் மெட்டீரியல்ஸ். அதாவது அந்த கால மக்கள் வந்து எதை வச்சு வாழ்ந்தாங்க அப்படின்னா ஸ்டோன் டூல்ஸ் அப்படின்னா கற்களாலான பொருட்கள், அண்ட் ராக் பெயிண்டிங் அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறது, அந்த ஃபோர்ஸஸ் அண்ட் அதர் எக்ஸ்கிரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மண்ணுக்குள் இருக்கும் அந்த கற்கள், அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு தான் பயன்படுத்தினாங்க. அந்த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. ப்ரோட்டோ ஹிஸ்டரிக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் அதாவது வரலாற்றுக்கும் முன்னாடியும் வரலாற்றுலையும் நடுவில் இருக்கிறது தான் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஏர்லி ஹியூமன்ஸ் டொமஸ்டிகேட் டாக் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஹியூமன் பீயிங்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் நம்ம பாதுகாப்புக்காக ஒரு நாய் வளர்க்குறாங்க. அது எதுக்காக அப்படின்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பதற்கும் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ் வேட்டையாடுவதற்கும் தான் வளர்த்து வராங்க. மைட்டிங் எம்பையர் அசோகா ஃபாலோட் த பாத் ஆஃப் பீஸ் அண்ட் தர்மா. அந்த எம்பையர் அசோகா என்ன பண்ணார் அப்படின்னா போர் மூலியமாக நம்ம வந்து இது பண்ணுறதை விட நம்ம தர்மத்தோடையும் சமாதானத்தோடையும் தான் நம்ம வந்து ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லி அந்த பேரரசர் நினைத்தார். அசோகா சக்ரா வித் 24 spokons in our national flag was taken for Sarnath pillar of Ashoka. இந்த அசோகா வந்து இந்த 24 ஸ்போக்கன்ஸ் எங்கே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா நேஷ்னல் ஃப்ளாகில் தான் நம்ம பார்க்க முடியும். அதை எதிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா, அந்த தூணில் இருந்து தான் அது எடுக்கப்பட்டது. சரிங்களா கண்ணே? பாருங்கள் இன்றைக்கி டுடே ஒரு ஹோம்ஒர்க், இந்த லெசன் முடிஞ்சிச்சு கண்ணு. இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு பாருங்கள், இந்த க்ளோசரி தான். சரிங்களா? சோர்சஸ் அப்படின்னா எ பிளேஸ், பர்சன், டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் விச் சம் டேட்டா கேன் பி அப்டைன். சோர்சஸ் அப்படின்னா மூலப்பொருட்கள், அதாவது பிளேஸ் அப்படின்னா இடம், பர்சன்னா நம்ம, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா பொருட்கள். இது எல்லாமே எதுக்கு வேணும்? ஒரு மூலப்பொருள், நம்ம வாழ்வதற்கு ஒரு மூலப்பொருளாக இருப்பது தான் இது. எ பிளேஸ், பர்சன், டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் விச் சம் டேட்டா கேன் பி அப்டைன்டு. நெக்ஸ்ட் வந்து ஆன்சிஸ்டர் அப்படின்னா மூதாதையர். எ பர்சன் ரிலேட்டிவ் டு யூ ஹூ லிவ்ட் எ லாங் டைம் அகோ, அவங்கள தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆன்சிஸ்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தர்மா அப்படின்னா சொல்லி நீதி, அதுதான் ரைட்டஸ்னஸ். ஓகேங்களா? அடுத்து மான்யூமெண்ட்ஸ் அப்படின்னா த ஸ்டாட்யூ, பில்டிங் ஆர் அதர் ஸ்ட்ரக்சர் பில்ட் பை எ நோட்டபிள் பர்சன். மான்யூமெண்ட் அப்படின்னா நினைவு சின்னங்கள், அதாவது ஸ்டாட்யூ அப்படின்னா நம்ம நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம், தாஜ்மஹாலை சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லைங்க, அதுதான் வந்து நினைவு சின்னங்கள். த ஸ்டாட்யூ, பில்டிங் ஆர் அதர் structures built by a notable not able person. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா எழுதுவது. எதை பற்றி அப்படின்னா ரைட்டர்ஸ் ரெக்கார்ட்ஸ் engraved on stones, pillar, clay or copper tables, caves and walls of temples. அதாவது எங்கேருந்து நம்ம வந்து அது எழுதப்பட்டதை எடுத்துக்கிட்டோம் எழுதினா கற்கள் மூலியமாகவும், பில்லர்ஸ்னால் தூண்கள் மூலியமாகவும், வால் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னா கோயில் இருக்கக்கூடிய செவுத்தெல்லாம் அதை பற்றி எழுதியிருப்பாங்க, அந்த எம்பையரை பற்றி எழுதியிருக்காங்க, அசோகாவை பற்றி. அதிலேருந்து தான் நம்ம வந்து அதை என்ன பண்ணோம் தேடி எழுதணும். சரிங்களா? அடுத்து வந்து ஹிஸ்டோரியன் அப்படின்னா எ பர்சன் ஹூ எக்ஸல்ட் இன் ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாற்றை பற்றி யார் எழுதுவாரோ படிக்கிறாரோ அவரை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹிஸ்டரியன் சொல்லுவோம். ஒரு தடவை ரீட் பண்ணுற பாருங்கள். சோர்சஸ் அப்படின்னா எ பிளேஸ், பர்சன், text on object from which some data can be obtained. Second one வந்து ancestor அப்படின்னா a person related to you who lived a long time ago. Third one தர்மா அப்படின்னா
நெக்ஸ்ட் மான்யூமெண்ட் அப்படின்னா எ ஸ்டாச்சு பில்டிங் ஆர் அதர் ஸ்ட்ரக்சர் பில்ட் பை எ நோட்டபிள் பர்சன். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ரைட் ரெக்கார்ட்ஸ் என்கேஜ்ட் ஆன் ஸ்டோன்ஸ், பில்லர், clay or copper tablets, caves and wall of temples. ஹிஸ்டோரியன் அப்படின்னா எ பர்சன் ஹூ எக்ஸல்ட் இன் ஹிஸ்ட்ரி. சரிங்களா கண்ணு, இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இதை ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு எனக்கு பார்க்காம எழுதி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.